ஹலோ, வணக்கம். ஹெல்த்தியான கேழ்வரகு அடை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான கேழ்வரகு மாவு எடுத்துருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துகிட்டு வந்து அதை அந்த கேழ்வரகு மாவில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு பாலித்தீன் கவரில் லேசாக தட்டுங்க. தட்டிட்டு அடுப்பில் தோசைக்கல் காய வச்சு இந்த அடையை சேர்த்து 2 பக்கமும் எண்ணெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான கேழ்வரகு அடை ரெடி ஆகிருங்க. இட்லி மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியோடு பரிமாறி சாப்பிடுங்க. அருமையாக இருக்குங்க. இந்த வெள்ளரிக்காய் ரைத்தா நம்ம தோட்டத்திலேருந்து பறித்த வெள்ளரிக்காய்ங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், அடை எடுத்ததும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நன்றி, வணக்கம்.